அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த பஜ்ரங்கதள் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த இந்து மத வெறியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுருக்காங்க. அதாவது இவங்க ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. சர்ச்சுக்கு போகும்போது சும்மா போகாமல் 4-5 போலீஸ்காரங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த சர்ச்சில் வந்து மத மாற்றம் பண்ணுறாங்க, வாங்க அந்த சர்ச்சை இழுத்து மூடுங்க, அந்த பாஸ்டரை கைது செய்யுங்க, சிறையில் போடுங்க அப்படின்னு என்னென்னமோ நாடகம் பண்ணி அந்த போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வர. இங்கே வந்தால் இங்கே ஆராதனையெல்லாம் முடிஞ்சு ஆம்பளைங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் பெண்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாருங்க போல இருக்கு. அந்த நேரத்தில் இந்த போலீஸ்காரங்க விறுவிறுன்னு மேலே மாடிக்கு ஏறி வந்திருக்காங்க. ஏறி வந்து இங்கே யார் பாஸ்டர், என்ன ஏது, இங்கே என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த பஜ்ரங்கதள் அமைப்பை சேர்ந்த இந்த மதவெறியர்கள் நேராக வந்திருக்காங்க மேலே. என்னடா ஆம்பளைகளே காணும் அப்படின்னு பார்த்தா பெண்களாக இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு வெறி பிடிச்சி போய் 200 தாரே வாரியா, 300 தாரே வாரியா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு சேலையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சு போச்சு போல இருக்கு, இவங்க மதவெறியர்னு நினச்சோம், ஆனால் சரியான காமவெறி பிடிச்சவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஒன்று தான். அப்போ அவங்கள பிடிச்சி கீழே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு கீழே நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக கத்திருக்காங்க. அந்த ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி பயங்கரமாக கத்திருக்காங்க. ரொம்ப நேரம் கத்த 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 மத வெறியும் அதிகமாக பிடிச்சிருக்கு, காம வெறியும் அதிகமாக பிடிச்சிருக்கும் போல இருக்குது. உடனே விதவிதமான வித்தியாசமான ரூபத்தில் செக்ஸ் சைகைகளை காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் என்னடானா பேண்ட் அவுத்து 600 ரூபாய் வெளியில் காமிச்சு கூப்பிட்டுருக்கான் அந்த பெண்களை. இன்னொருத்தன் என்னடானா வாயிலேயே யோனியை செஞ்சுருக்கிறான். பெண்ணுறுப்பை வாயிலேயே உருவாக்கி இருக்கிறான். உருவாக்கி வாரீங்களா வாரீங்களா அப்படின்னு கூப்பிட. அப்போ ஒவ்வொருத்தனும் வெறி பிடிச்சி கூப்பிட்றாங்க. ஆனால் போலீஸ்காரங்க நல்ல நேரம் இந்த பெண்களை காப்பாற்றி விட்டாங்க. இந்த வீடியோ சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதும் வைரலாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து அந்த விஷயம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்களும் நானும் ஒரு இந்து தான், இதை பார்க்கும்போது எனக்கு அவமானமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்களை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மத பிரச்சனை உருவாக்குறதுக்காகத்தான் இவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். नमस्कार। रायपुर के आमा नाका में हाल ही में धर्मांतरण को लेकर एक बड़ा विवाद हुआ, जिसमें बजरंग दल ने ईसाई समुदाय के लोगों पर धर्मांतरण को लेकर आरोप लगाया। लेकिन जब कुछ वीडियो मेरे सामने आए तो मैं इस खबर को आप सबको दिखाने से नहीं रोक पाई। वीडियो में देखा जा सकता है भगवा गमछा पहनकर कुछ बजरंग दल के कार्यकर्ताओं ने महिला के साथ मारपीट की, उनके कपड़े खींचे और काफी गंदे गंदे इशारे भी करते दिख रहे हैं। मैं भी एक हिंदू हूँ और हमारे हिंदू திடீர்னு வெறி பிடிச்சி தாங்க முடியாம கத்துறான்யா. காம வெறி தலைக்கு ஏறி போச்சு. மத வெறி எப்பவும் தலைக்கு ஏறுனா காம வெறியும் சேர்ந்து ஏறும். ஐயோ, வாயிலேயே பாம்பு சுழற்றாப்ல. श्री राम ने स्त्री की इज्जत बचाने, स्त्री का सम्मान बचाने के लिए रावण दहन किया था। क्या उन्हीं श्री राम का नाम लेकर इस प्रकार महिलाओं से अभद्रता करना? அதான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டு கடைசியில் பொம்பளைகளுடைய சேலை உருவீங்களடா, உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குது இந்த அம்மா. चाहे महिला कोई भी धर्म की हो, ईसाई, सिख, हिंदू, मुस्लिम, किसी भी धर्म की महिलाओं के साथ इस प्रकार की हरकत करना अस्वीकार्य है। हमारे साथ पीड़ित महिलाएं मौजूद हैं। क्या उस दिन पूरी घटना हुई थी, आप विस्तार से बताइए। जी मैम, जब हम लोग यहाँ पर बैठे हुए थे, मीटिंग समाप्त हो चुका था, पुलिस वाले यहाँ पर आए थे और हम लोगों से जानकारी ले रहे थे। जस्ट उसी समय ही 10-15 लोग ऊपर आए और जोर जोर से नारे लगाने लगे और अंदर आने की कोशिश कर रहे थे। तो हमने उनको डांटा और बाहर निकाला और पुलिस वाले से हमने कहा कि आप इनको बाहर निकालिए, नीचे उतारिए करके। उसके बाद वो नीचे गए और हम लोग जब नीचे गए, नीचे जाने के बाद वो जोर जोर से नारे लगाने लगे। उसके बाद जब हम सब नीचे गए, उसके बाद वो गंदे गंदे इशारे करने लगे, जिसमें से कुछ बहनें हैं जिनके साथ वो खींचातानी करने लगे, कपड़ों को खींचने लगे, हमारे सीने पर हाथ मारने लगे। उसमें से कुछ पीड़ित बहनें हैं, जैसे कि ये बहन है जिनका चुन्नी கூப்பிடுறா பாருங்க, வா 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 வெறி பிடிச்சிருச்சு, சீக்கிரம் வா வா அப்படின்னு கத்துறான். खींच दिया गया था और उनको भीड़ में ला रहे थे, भीड़ में खींच के वो வா. ஐயோ, வீட்டில் உங்கள் வீட்டில் இருந்தால் கூப்பிடுங்கடா, அம்மா அப்பா அக்கா தங்கச்சிலாம் இருந்தால் கூப்பிட்டு ஆசையை தீர்த்துக்கிறங்க அப்படின்னு நிறைய பேர் நெட்டிசன்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. अंदर लेके जाने की कोशिश कर रहे थे। तो ऐसी अभद्रता हमारे साथ की गई है मैडम, और पुलिस के सामने वो लड़के हमारे साथ गंदे गंदे इशारे कर रहे थे और ये बोल रहे थे कि 200 में 300 में चलोगी क्या। तो मैं ये पूछना चाहती हूँ, जब भारत हमारा निरपेक्ष देश है, हमको संविधान हमारा लागू दिया, हमको अधिकार दिया कि हम अपने मन से किसी भी धर्म को अपना सकते हैं, हम किसी पर भी आस्था अपनी रख सकते हैं। पुलिस वालों के सामने हमारा दाम फिक्स किया जा रहा था और पुलिस वाले वहाँ पर बिल्कुल चुप थे, पुलिस वाले उनके साथ मिले हुए थे मैडम। तो जैसे अब आपके साथ अभद्रता हुई है महिलाओं के साथ, तो आपने इसकी एफआईआर करवाई है? जी एफआईआर हम लोग करवाने गए थे मैडम, लेकिन पुलिस वाले ने हमारी एफआईआर नहीं लिखी है अभी तक। कहाँ गए थे? सरस्वती नगर थाना। सरस्वती नगर थाना गए थे, वहाँ पे पुलिस वाले लोगों से बात हुआ हमारा, वो बोले कि हम लोग वहाँ पे थे, छीना चपटी हुआ है, हम नहीं लिखेंगे करके वो लोगों ने मना कर दिया। क्या जवाब था? बस छीना चपटी हम लोग नहीं लिखेंगे या कुछ और भी बोला उन्होंने? उन्होंने नहीं, इतना ही बोला मैडम कि हम लोग नहीं लिखेंगे। அடாடாடாடா, இவனுக்கு 10-20 வயசு தான் இருக்கும். இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா இவங்க என்ன விதமான குடும்பத்திலேருந்து இவங்க வந்திருப்பாங்கன்னு தெரில.
அப்போ இவங்க குடும்பம் எப்படி இருந்திருக்கும், இவங்க வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்திருக்கு? வடநாட்டில் ஏற்கனவே கேவலமான பரிதாபமான நிலைமை தான். இதில் மத வெறியும் காம வெறியும் பிடிச்சா அவங்க என்ன நிலைமையில் ஆவாங்க? அதாவது இந்த பயங்கரவாதிகள் சின்ன வயசுலேருந்தே பிறக்கும்போதே அவங்க வந்து பயங்கரவாதம் செய்யவும், கொலை செய்யவும், உடம்ப நார் நாராக கிழிக்கவும், கற்பழிக்கவும் அவங்களுக்கு போதனை பண்ணி விடுவாங்க. அப்போ அதனால அவங்க வளரும்போது அவங்க பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்து அவங்க அந்த வேலையை செய்வாங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரி செய்யலையே. அவங்க அப்பா அம்மாலாம் பாவம் பானிபூரி விற்கிறாங்களா இல்லை பூ விற்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து இந்த இந்து மத தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்து இவங்க என்னடான்னா சர்ச்சில் போய் இப்போ இந்த வேலையை செய்ய சொல்லு. அப்போ அந்த ஜோதி மிஸ்ராவா என்னமோ ஒருத்தி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த கன்னியாஸ்திரிகளை அடித்து மூஞ்செல்லாம் ஒட்டப்பேன் அப்படின்னு சொன்னாலே, இப்போ அந்த அரசியல்வாதிகள்லாம் நிறைய பின்புலத்தில் இருக்கிறாங்க. அதனால அவளும் இவங்களை ஏற்றி விட்டுருப்பா போல இருக்கு. போங்கடா போய் சர்ச்சில் ஏதாவது செய்யுங்க, சும்மா விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்களும் வெறி பிடிச்சி வந்து இதாண்டா சமயம் அப்படின்னு பொம்பளைகளாக இருக்கிற நேரத்தில் பார்த்து கேவலமாக தங்களுடைய இச்சையை தீர்க்க முயற்சி செஞ்சுருக்குறாங்க. இப்போ இனிமே இவங்க இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. என்ன கொடுமையை நம்ம கேட்க போகிறோம்னு தெரியல. பாம்பு பிடிச்சி ஆடுது. இப்போ இவங்க அக்கா தங்கச்சியோட அம்மாவோட அவங்க வீட்டில் அத்தை பெரியம்மா சின்னம்மா அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதா? இவங்க எல்லாம் ஆம்பளைகளுக்கே பிறந்து ஆம்பளை வளர்ந்தாங்களா? அதுவும் பாட்டு பாடி எந்த ஜெய் ஸ்ரீராம் பாட்டு பாடி கூப்பிடுறாங்க. இவன் என்னடானா 400 ரூபாய் வெளியில் காமிச்சு கூப்பிட்றான் வா அப்படின்னு. ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறாங்க, ஒரே தண்ணியை தான் குடிக்கிறாங்க. கடைசியில் மதம் அப்படின்னு வரும்பொழுது வெறி பிடிச்சி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரில. இதுதான் அவங்க மதம் கற்றுக் கொடுத்தது, அவங்க குடும்பத்தில் கற்றுக்கிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து இதுதான் படிச்சிருக்காங்க. அவங்க இயக்கத்தில் இதை தான் செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் இவங்கள இந்து மத வெறியர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. மத வெறியும் காம வெறியும் தலைக்கு ஏறிடுச்சு இவங்களுக்கு. மனுஷத்தன்மையே இழந்துட்டாங்க பாவம். மனுஷனாக வாழவும் மறந்துட்டாங்க. சின்ன பையெல்லாம் வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு. இன்னும் இவங்க என்னென்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரில. வடநாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களை உங்கள் ஜெபத்தில் நினச்சி கொள்ளுங்கள்.